நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு டிஸ்க்ளைமர் கார்டு போடுற அளவுக்கு தினம் தினம் இந்த ஆட்சி போய்கிட்டே இருக்கே. ஆமாமா, சட்ட ஒழுங்கு சீர்கேடு, ஊழல், கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றாமைன்னு லிஸ்ட் போய்கிட்டே இருக்குதா. மக்களாகிய நாம தான் யோசிச்சு 2021 வாக்களிச்சிருக்கணும். அது என்னவோ சரிதான் சேகரு. அப்படி யோசிச்சு வாக்களிச்சிருந்தா நமக்கு இந்த கதி வந்திருக்குமா? போற போக்க பார்த்தா மீதி இருக்கிற இந்த 6 மாசத்துல 10 லட்சம் கோடி கடன்ல எடுத்துட்டு போய் விட்டுருவாங்க போல இருக்கு. ஆமாப்பா, நிச்சயமா தமிழ்நாட்டை தலகுனிய விடமாட்டோம்னு சொல்லி சொல்லி தலகுனிய விட்டுருவாங்க போல இருக்க. இப்படியே போனா நாடு தாங்காது. நீங்க இப்படியே சொல்லி சொல்லி தேர்தலுக்கு தேர்தல் பழகிட்டீங்க. தேர்தல் நெருங்கும் தருவாயில் கண் துடைப்புக்காக கொடுக்கிற தொகையை வாங்கிட்டு திருப்பியும் திருட்டு திமுகவுக்கு ஓட்டு போடுறதுனாலதான் உங்களுக்கு இந்த நிலைமை. தப்புதான் பண்ணிட்டோம், அத நாங்க இப்பதான் உணர்றோம். இப்ப கூட நீங்க பொதுவா தான் பேசுறீங்க. திமுக ஆட்சியில் என்னென்ன தவறுகள் நடந்ததுன்னு பேசுனீங்களா? ஐயா, நாங்கெல்லாம் பாமர மக்கள் தானே. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் தொலைக்காட்சியில வர்ற செய்தியும் இது போல நண்பர்கள் சொல்லும் செய்திதான். நாங்க என்ன செய்யறது? இப்படி நாங்க என்ன செய்யறதுன்னு சொல்லி நீங்க நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்காமலேயே இருக்கீங்க. திமுக செய்த அநியாயங்கள் பத்தி சொல்றேன், கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரி தலைவரே. செவிலியருக்கு திமுக செய்த துரோகம். கோவிட் காலத்துல அவர்களை தேவதைகள் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா 2025 திமுக அரசாங்கம் அவர்களை குற்றவாளிகள் போல நடத்தி இருக்குது. கோவிட் பெருந்தொற்று காலத்துல தங்கள் உயிரை பணயம் வச்சு பணியாற்றிய அதே செவிலியர்கள் தான் இவர்கள். மருத்துவமனைகளில் செவிலியர் பணிகளை செய்ய துப்புரவு பணியாளர்களை பணியமர்த்தி நோயாளிகளின் உயிருக்கு ஆபத்தை விளைவித்தது மட்டுமில்லாம இந்த தகுதி வாய்ந்த நிபுணர்களை அவமானமும் படுத்தி இருக்குது ஆளும் திமுக அரசு. இடைநிலை ஆசிரியர்களுக்கு திமுக செய்த துரோகம். கடந்த 1 வார காலமா சென்னையின் டிபிஐ வளாகம் ஒரு போர்க்களமா மாறியுள்ளது. ஆனால் அது குற்றவாளிகளுக்கு எதிரான போர் அல்ல, மாறாக நமது குழந்தைகளுக்கு கல்வி கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கே எதிரான போர். 2021 திமுக தேர்தல் அறிக்கையில தங்களுக்கு உறுதியளிக்கப்பட்ட சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி 20,000க்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. வாக்குறுதியை காப்பாற்றுவதற்கு பதிலா முதலமைச்சர் ஸ்டாலினின் காவல்துறை மோசமான அடக்குமுறையை கையாண்டு சோர்வினால் மயங்கி விழுந்த பெண்கள் உட்பட 1500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் வலுக்கட்டாயமாக பேருந்துகளில் ஏற்றப்பட்டு உணவு மற்றும் தண்ணீரின்றி திருமண மண்டபங்களில் தடுத்து வைக்கப்பட்டனர். நகரம் உறங்கிக் கொண்டிருந்த வேளையில் சென்னையில் சுத்தமாக வைத்திருக்கும் மக்களுக்கே எதிரான ஒரு கோழைத்தனமான நள்ளிரவு தாக்குதலை நடத்தி திமுக அரசு தனது உண்மையான முகத்தை காட்டியுள்ளது. தங்கள் வாழ்வாதாரத்திற்கு அச்சுறுத்தலாக இருக்கும் படிப்படியான தனியார் மயமாக்கலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதை மட்டுமே கோரி ரிப்பன் கட்டிடத்திற்கு வெளியே அமைதியான முறையில் போராடி வந்தனர் தூய்மை பணியாளர்கள். பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு பதிலாக அரசாங்கம் நீதிமன்றத்தை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி நள்ளிரவில் காவல்துறையினரை அனுப்பி சோர்வடைந்த தற்காப்பற்ற 800க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களை வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்று கைது செய்தது இந்த ஆளும் திமுக அரசு. இவர்களில் பலர் 15 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த நகரத்திற்கு சேவை செய்தவர்கள். இப்படிப்பட்டவர்களுக்கா வாக்கு செலுத்த போகிறீர்கள்? நிச்சயமா இல்லப்பா. எந்த காலத்திலும் திமுகவுக்கு நான் வாக்களிக்க மாட்டேன். இது வெறும் போராட்டங்கள் மட்டுமே. திமுக நிறைவேற்றாத வாக்குறுதி 400க்கும் மேற்பட்டு இருக்கிறது. இதுதான் திராவிட மாடல். இங்கு வாக்குகளை பெறுவதற்கு வாக்குறுதிகள் அளிக்கப்படுகின்றன. ஆனால் தங்கள் உரிமைகளை கேட்பவர்களை அமைதியாக்க காவல்துறையை வச்சு அடிச்சு அடக்குவதோ அதையும் மீறி போராடுபவர்களை போட்டு தள்ளுவதும் தான் திமுக அரசு. இந்த முறை நீங்கள் அவங்கள ஓட விடுங்க. ஆயுதம் உங்க கையில தான் இருக்கு. நீங்க அவங்கள ஓட விடலாம். உங்க விலை மதிப்பற்ற வாக்கின் மூலமாக திமுகவை விரட்டி அடித்து தமிழ்நாட்டை தலை நிமிரச் செய்யுங்கள் மக்களே.